ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். நம்ம ஸ்வீட் கார்ன் கிச்சனில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எது கவர் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி நூடுல்ஸ் ரெசிபி தான் நான் வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த 3 பாக்ஸஸ் வந்து 220 சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. இது திங்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மேலே வச்சுருக்க ட்ரே பாக்ஸ் வந்து 6 பீஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 123 சம்திங் தான் வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். போன வீடியோவில் வந்து செல்ஃப் வந்து க்ளீனிங் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்கு எந்த ட்ரே இடமே இல்லை, கொஞ்சம் மாதிரி மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். போன வாரம் டிமார்ட் போயிருந்தோம். அதுதான் இந்த ஜாமான் வாங்கியிருந்தேன், நான் எடுத்து வைக்கவே இல்லை. இது ஒரு விளாகாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்காலாம் ஜாமான் வாங்க மாட்டோம். 2 மந்த் 3 மந்த்துக்கு ஒருக்கா வந்து டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கவும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெகுலர் வீடியோஸ் போடுறதே இல்லை, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் எனக்கு வியூஸும் வர்றதில்ல, சப்ஸ்கிரைபரும் வர்றதில்ல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக நான் செலவு பண்ணி வேறு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் அது யாருமே பார்க்குறதில்ல. அதனால என்னவோ என்னால் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. இந்த நூடுல்ஸாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து வெஜ் நூடுல்ஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து ஐ திங்க் 35 ருபீன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சமைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன், இது மட்டும் இருந்தால் போதும். ஒருவேளை உங்கள்கிட்ட கேப்சிகம் கேரட் இல்லை அப்படின்னா ஆனியன் வந்து எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம், கேரட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸில் உப்பு சேர்த்துட்டோம், அதனால வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்காங்க. உங்கள்கிட்ட ஒருவேளை சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் இருக்கும் பார்த்திங்களா வீட்டில், அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பராக தான் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில என்னமோ சத்தம் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது, அந்த மைக் டெஸ்டிங் பண்ணுறாங்க, அந்த சத்தம் தான் அது. அந்த டைமில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன், அதனால தான் அது அப்படியே சத்தம் கேட்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.